வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் இதுபோன்று அதிமுக சார்ந்த தினசரி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அதிமுகவின் தோல்வி பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு பக்கம் அவங்களுடைய அதிமுகவின் முக்கிய புள்ளியாகவும் கொங்கு மண்டலத்தின் மிக முக்கிய தலைவராகவும் திகழக்கூடிய எஸ்பி வேலுமணி கூறுகையில், நாம் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் 35க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றிருக்கலாம் என்ற ஒரு நோக்கத்துடன் அவர் பேசியிருக்கிறார். ஓபிஎஸ் அவர்களும் கட்சியில் இல்லாதன் காரணமாகவும் ஆதரவு கிடைக்கவில்லை, பாஜகவும் தன் வசம் இல்லாதனால் ஆதரவு எட்டவில்லை அப்படி என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது பாஜகவுக்கு ஆதரவாக எஸ்பி வேலுமணி தங்கமணி அவர்கள் பேசுகையில், அதிமுகவே பிளவில் தான் இருக்கிறது என்பது தெரியப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து தான் இருந்தது. ஒரு சில காரணங்களாக முரண்புகளாக கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிந்து முறிந்த இந்த ஒரு கூட்டணி தற்போது பெரும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திவிட்டது இரண்டு கட்சிகளுக்கும் என்றே நாம் கூறலாம். இந்த ஒரு சமயத்தில் பெரும் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய தற்பொழுது அதிமுகவின் தலைமையின் பிளவுகளை குறித்து பலவிதமான கருத்துக்கள் அடுக்கடுக்காக முன்வைக்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது பாரதிய ஜனதாவும் பெரும் விதத்தில் ஓபிஎஸ்க்கு ஒரு சில ஆதரவை கொடுத்திருந்த நிலைமையில் அந்த ஒரு ஆதரவின் பேரில் ஓபிஎஸ் செயல்பட்டார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பாஜகவுக்கு எதிராகவே களம் இறங்கி இல்லை அவங்க கூப்பிட்ற மாதிரி தெரியல, நான் தலைமை ஏறுதோ கிடைக்குதோ இல்லையோ, நம்ம கட்சிக்குள்ளே போயிட்டு கட்சியை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நிலையை பார்த்திங்கன்னா சென்று விட்டாராம் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதனால தான் சமீபத்தில் பேட்டியில் ஒன்று பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்கிறார், கட்சியை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவதே சிறந்தது என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுகையில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக அதிமுக வட்டாரங்களில் ஒலித்தது என்றே நாம் கூறலாம். இந்த ஒரு சமயத்தில் பெரும் விதத்தில் ஓபிஎஸ் அவர்கள் அழைப்பையும் விடுத்திருக்கிறார். என்னன்னா, மக்களவை தேர்தலில் அதிமுக படுதோல்வியை அடைந்த நிலைமையில் அடுத்து சசிகலா தொடர்ந்து ஓபிஎஸும் கட்சி நிர்வாகிகளும் அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்றே நாம் கூறலாம். அதிலும் அதிமுக இணைப்பு குறித்து முக்கியமான முடிவு எடுக்க பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் ஆலோசனை கூட்டம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் பங்கேற்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதில் அதிமுகவின் உரிமை மீட்பு குழு தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அழைப்புகளையும் விடுத்திருக்கிறார். இதில் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற சூழலில் எடப்பாடியும் இக்கூட்டத்திற்கு வருவார் என்று கூறப்படுகிறது. இதனால மிக பிரம்மாண்ட அளவில் அதிமுக ஒன்று சேருவது இந்த ஒரு கூட்டத்திலேயே என்று பெரும் ஒரு பேச்சுக்கள் அதிமுகவின் தொண்டர்களும் வட்டாரங்களும் அரசியல் வட்டாரங்களும் பேசப்பட்டு கொண்டு வருவதை நாம் காண்பித்து வருகிறோம். மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் நடந்தால் அது அதிமுகவுக்கு நல்லதாக தான் அமையும் அப்படின்றது சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரிய வரும், புரிய வரும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.